இரண்டாம் ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம். ஒன்றாம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் படிக்க முடிந்தால் ஆலோசிக்கலாம். பிதாவாகிய தேவன் தாவீதுக்கு கொடுத்த வார்த்தைகளில், வாக்கு தத்தங்களில், அவருடைய சந்ததியில் ஒருவரை ராஜாவாக, உலகத்தின் முடிவு வரை வைப்பேன் என்பது நாம் பைபிளில் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட தாவீது அவருடைய வம்சத்தில், அவருடைய இரத்தத்தில் பிறந்தவர்களில் யூதேய தேசத்திற்கு ராஜாவாக யூதர்களை ஆளுகின்ற எசேக்கியா நமக்கு இந்த அதிகாரத்திலே ஒரு சந்தர்ப்பத்திலே காணப்படுவார். ஆரம்பத்திலிருந்து 20 இரண்டாம் ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் ஆரம்பத்திலிருந்து. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களுடைய 15 வருஷங்களை கூட்டுவேன் என்று அங்கே எழுதப்பட்டது. சொன்ன வார்த்தையின்படி தேவன் அவருக்கு 15 ஆண்டு கால ஆயுளை கொடுத்ததாக நாம் பார்க்கலாம். 6ஆம் வசனம், உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்திற்கு ஆதரவாயிருப்பேன் என்று சொல் என்றார். பின்பு ஏசாயா, அத்தி பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றான். இந்த வசனத்தின் உள்ளான கருத்தை நாம் ஆலோசித்தால், மனிதனுக்கு வாழ்க்கை காலம் தேவனால் அருளப்படுகிறது என்று
எழுதப்பட்டது. ஒரு மனிதனுக்கு ஆயுள் தேவன் கொடுக்க வேண்டுமே தவிர மனிதன் தன்னுடைய ஆயுளை உயர்த்தி கொள்ள முடியாது. ஆயுளை கூட்டிக் கொள்ள வேண்டுமென்று, அமிர்த கனிகளை உட்கொள்ள வேண்டுமென்று, நித்தியமும் வாழ வேண்டுமென்று, மரணத்தை வெல்ல வேண்டுமென்று மனிதன் இன்று அறிவியல் பூர்வமான எத்தனையோ ஆலோசனைகள், பிரயோகங்கள் அல்லும் பகலும் செய்து கொண்டிருந்தாலும் மனிதனால் சாதிக்க முடியாதது இது ஒன்று. எனவே ஒரு மனிதன் பூமியின் மீது வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவது தவறொன்றுமில்லை. ஆனால் வாழுவது என்பது யாருக்காக என்பதுதான் கேள்வி. நீ வாழலாம், நானும் வாழலாம். உன்னுடைய வயதில், உன்னுடைய ஆயுளில் முடிவு என்பது இருக்கும் என்று இங்கே இந்த வார்த்தையின்படி நாம் யோசிக்கலாம். முடிவு. சிலருக்கு வயதிலே ஒரு குறிப்பிட்ட எல்லை. இன்று நம்முடைய அரசாங்கத்தை யோசிக்க முடிந்தால் ஷெட்யூல் குலத்தில் இருக்கின்றவர்களுக்கு வயதில் தளர்வை காட்டுகிறார்கள். மற்ற குலங்களிலே உயர் ஜாதியினருக்கு அந்த வயதை தாண்டினால் இனி உத்தியோகத்திற்கு அரசாங்கத்திடமிருந்து அழைப்பு வராது, இன்டர்வியூஸ் வராது. சில ஜாதியினருக்கு வயதிலே தளர்வு என்பதை வைத்தது அரசாங்கம். தேவன் உன்னுடைய ஆயுளை குறைக்க வேண்டுமென்றாலும், அதை முடிக்க வேண்டுமென்றாலும், உயர்த்த வேண்டுமென்றாலும், குறைக்க வேண்டுமென்றாலும் தேவனுடைய கையிலே இருக்கிறது என்பதற்கு சான்றாக தாவீதின் வம்சத்திலே பிறந்த ராஜாவாகிய எசேக்கியா வாழ்க்கையை நாம் ஆலோசிக்கலாம். அவருக்கு ஒரு பயங்கரமான புண் வந்தது. அந்த புண் மரணத்திற்கு காரணமாயிற்று. அவர் மரித்து விடுவார் என்ற விஷயம் அவருக்கும் தெரிந்துவிட்டது. நீ மரிப்பாய், எனவே உன்னுடைய காரியங்களை எல்லாம், உனக்கு அடுத்த காரியங்களை எல்லாம் மற்றவர்களுக்கு ஒப்புவி. அதாவது மரண சாசனம் என்றார்கள் இதனை. சில சமயம் மரண சாசனத்தை நீயே எழுதி கொள்ளலாம். உண்மைக்கு தேவனை எழுதினார். நீ எப்பொழுதாவது எழுதி கொள்ளலாம் மரண சாசனத்தை. உன் மரண சாசனத்தை நீ எப்பொழுதாவது எழுதி கொள்ளலாம். இன்றிலிருந்து நான் இந்த உலகத்திலே வாழ மாட்டேன் என்று நீ நினைத்தால் உன் உயிரை நீயே எடுத்துக் கொள்ளுகிறாய் என்றால் உன்னுடைய மரண சாசனத்தை நீயே எழுதி கொள்ளுகிறாய் என்று அர்த்தம். இல்லை, உன்னுடைய மரண சாசனத்தை தேவன் எழுதினால் அந்த மரண சாசனம் வரை நீ நல்லவன் ஆனாலும் கெட்டவன் ஆனாலும் வாழலாம். ஆனால் உன்னுடைய கேடுகட்ட வாழ்க்கை தேவனுக்கும் சமுதாயத்திற்கும் பயனற்றதானால் தேவன் எழுதிய மரண சாசனத்தை பறிக்கப்பட்டு உன் ஆயுளை குறைக்கலாம், உன் ஆயுளை உயர்த்தலாம். உன்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு பயன்படாவிட்டால், இன்னும் முக்கியமாக உன்னுடைய வாழ்க்கையால் அநேகர் அழிவுக்கு போகும்போது வாழ்க்கையை கொடுத்த தேவன், சிருஷ்டித்த தேவன் உன்னை வாழ வைப்பார் என்பது தவறாகும். அதனாலே நம்முடைய மரண சாசனத்தை நாம் எழுதி கொள்ளலாம், அல்லது தேவன் எழுதிய மரண சாசனத்திற்காக நாம் எதிர்பார்க்கலாம்.
ஒரு வசனத்தை இந்த சந்தர்ப்பமாக ஆராய நினைக்கிறேன். 2 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை நாம் ஆராய முடிந்தால், 2 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் பார்த்தால், அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்று கொண்டு சேர்த்தான். என்றால் நினைத்தது நடக்காததினாலே தன்னுடைய மரண சாசனத்தை அகித்தோப்பேல் அவரே எழுதி கொண்டதாக நாம் இங்கே பார்க்கலாம். தேவன் எழுதிய மரண சாசனத்தை குறித்து, எசேக்கியாவை குறித்து நாம் ஆலோசித்தால், 2 ராஜாக்களில் நீங்கள் படிக்கின்ற இந்த பாட பகுதியின் 20ஆம் அதிகாரத்தில் ஆரம்ப வசனத்தில் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் ஆரம்ப வசனம், அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஒருவேளை உனக்கு இந்த வியாதி வந்து அது குணமாகி நீ சாதாரணமாக ராஜாவாக சக்கரவர்த்தியாக ஆளுவாய் என்று நீ நினைக்க வேண்டாம். தேவன் உனக்கு கொடுத்த ஆயுள் காலம் முடிந்தது. நீ மரிக்கப் போகிறாய், நீ பிழைக்க மாட்டாய். எனவே சாசனத்தை எழுதச் சொன்னார். உனக்கு அடுத்து உன் ஆஸ்தி, உன் சிங்காசனம், உன்னுடைய மற்ற காரியங்கள் யார் யாருக்கு போக வேண்டுமோ என்பதை நீ சொல் என்று சொல்லுகிறார். ஆக மனிதன் தன்னுடைய மரண சாசனத்தை எழுதி கொள்ளலாம். தேவன் எழுதியதை விட முன்னதாக தேவன் நம்முடைய மரண சாசனத்தை எழுதலாம். நமக்கு எழுதிய மரண சாசனத்தில் 2 பகுதிகள். அதில் ஒன்று, தேவனுக்கு பயன்படாத நீ உன் மரணத்தை, உன் மரண சாசனத்தை நீ விரைவாக வரவழைத்துக் கொள்கிறாய். தேவனுக்காக வாழ வேண்டிய நீ, வாழுகின்ற நீ, உன் மரண சாசனம், தேவன் எழுதிய அந்த சாசனம் முடிவடைந்தாலும் மீண்டும் உன்னுடைய ஆயுள் காலத்தை உயர்த்தி கொள்ள முடியும். இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று, உன்னுடைய மரண சாசனத்தை நீயே எழுதி கொள்ள முடியும். உன் இஷ்டப்படி எப்போதாவது சாவாய். உன் இஷ்டம், ஆசிடை குடிப்ப, கிரசுனை ஊற்றி தீ கொள்ளு துப்பியோ, தண்டவாளத்துக்கு கீழே கழுத்தை வைப்பியோ, இல்லைன்னா கணத்தில் விழுந்து சாவியோ, தூக்கில் தொங்குவியோ. உன் மரண சாசனத்தை நீ எழுதி கொள்ள முடியும் உன் காலத்திற்கு முன்பு. தேவன் எழுதிய கடைசி நாளில் மரண சாசனம் தேவன் எழுதியது. அன்று உன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம், உன்னுடைய ஆயுளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். 3, எக்ஸம்ஷன் கேஸ் நாம் ஆலோசிக்க முடிந்தால், நீ தேவனுக்காக வாழ்ந்தால் உன்னுடைய ஆயுள் காலத்தை நீ உயர்த்தி கொள்ள முடியும். தேவனுக்காக வாழாமல் பயனற்று போனால், செகண்ட் பாயிண்டை போல உன்னுடைய ஆயுள் காலத்தை நீ குறைத்து கொள்ளலாம். என்றால் உன்னுடைய மரண சாசனத்தை முன்னதாகவே நடத்தி கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் நாம் ஆலோசிக்க முடிந்தால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து இந்த மரண சாசனத்திற்கு சம்பந்தமான ஒரு விவரம் தேவன் பைபிளில் எழுத வைத்ததாக நாம் பார்க்கலாம்.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடினபோது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடுகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டிப்போடு, ஏனென்றால் இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். என்றால் நீ பயனற்று போனாய். பயனற்றவனாக இந்த பூமியிலே வாழுகின்ற நீ, பயனற்று போன உன்னுடைய வாழ்க்கை, இயற்கையிலே இருக்கின்ற சாரத்தை அனுபவிக்கின்றாய். காற்று, நீர், ஆகாரம், இவை அனைத்தும் எங்கிருந்து வந்தது? ஒளி, வெப்பம், ருசி, வண்ணங்கள், இவை அனைத்தையும் நீ கொண்டு வந்தவை அல்ல. இவைகளை நீ கொண்டு வந்து சாதித்தவை அல்ல. இவை தேவன் படைக்க அதை நீ பயன்படுத்திக் கொள்ளுகிறாய், அவ்வளவுதான். ஒரு செடிக்கு பூ பூக்க வேண்டும் என்றால் தேவன் நினைக்க வேண்டும். நீ நினைத்தால் பிறக்காது. ஒரு கனிக்கு ருசி வர வேண்டும் என்றால் தேவன் நினைக்க வேண்டும். நீ நினைத்தால் வராது. மீன் அதனுடைய ருசி வேறு, கோழி அதனுடைய ருசி வேறு, ஆடு அதனுடைய ருசி வேறு. அந்தந்த ருசி அதனுடையது. சூரியன் அதனுடைய ஒளி, அதனுடைய வெப்பம் வேறு. சந்திரன் அதனுடைய ஒளி, அதனுடைய குளிர்ச்சி வேறு. நட்சத்திரங்கள், இயற்கையிலே நாம் எதனை ஆலோசித்தாலும் தேவன் நினைத்தால் நடக்கின்றதே தவிர நீ நினைத்து சாதித்தவை மட்டுமல்ல. இவை அனைத்திலும் இப்படிப்பட்டவைகளை வைப்பதில் உத்தேசம், நீ தேவனுடைய குமாரனாக, குமார்த்தியாக இவைகளை நீ அனுபவிக்க வேண்டும் என்று. இந்த சாரத்தை, இயற்கையிலே இருக்கின்ற சாரம், ஒரு செடி நிலத்தின் சாரம் என்று சொல்லுகிறோம். செடி முளைக்க வேண்டுமென்றால் நிலம் மட்டும் இருந்தால் போதாது, சூரியன் இருக்க வேண்டும். சூரியனுடைய ஒளி வேண்டும், சூரியனுடைய வெப்பம் வேண்டும். இந்த இரண்டும் இருந்தால்தான் அவை பச்சென்று இருக்கும். உயிருடன் இருக்க வேண்டுமென்றால் நிலம் வேண்டும், நிலத்திற்கு சாரம் வேண்டும், அந்த நிலத்திற்கு தண்ணீர் வேண்டும். உயிருடன் இருப்பதற்கு நிலம் இருக்க வேண்டும், பச்சையாக இருப்பதற்கு சூரியன் இருக்க வேண்டும். மொத்தமாக நாம் பேசினால் இயற்கை பஞ்சபூதங்கள் இருக்க வேண்டும். மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே இயற்கை பஞ்சபூதங்களை அனுபவிக்கின்றான். சாரத்தை, இயற்கையிலே உள்ள சாரம் தேவன் வைக்க வந்தது உனக்காக. விவசாயி விவசாயம் செய்யும்போது தன்னுடைய நிலத்திற்கு சாரத்தை வைக்க நினைப்பான். காரணம், அந்த நிலம் அதிகமாக விளைச்சலை கொடுக்க வேண்டும் என்று. தேவன் இந்த இயற்கையிலே உள்ள சாரத்தை மனிதனுக்காக வைத்தார். ஏனோ தெரியுமா? மனிதன் பலன் தர வேண்டும் என்று, தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு. நீ போட்டுக்கொண்ட செடி பூ பூக்க வேண்டும். அந்த பூவை நீ உடுத்தி கொள்ள வேண்டும், நீ அனுபவிக்க வேண்டும். நீ போட்ட செடி கனிகளை தர வேண்டும். அந்த கனிகளை நீ சாப்பிட வேண்டும், அனுபவிக்க வேண்டும். இது உனக்கு தெரிந்த உண்மை. பிறகு இயற்கையை வைத்து அந்த இயற்கையிலே உன்னை வைத்தாரே தேவன். இந்த இயற்கையின் சாரத்தை அனுபவித்து கொண்டு நீ யாருக்காக வாழுகின்றாய்? உனக்காகவா? உன் புருஷன், உன் மனைவி, உன் பிள்ளைங்க, உங்களுடைய உறவினர்கள், ஒரு அரசியல்வாதி, இந்த மக்களுக்காக? நீங்கள் உங்களுக்காக வாழுவதற்காக அல்ல நீங்கள் இங்கே வந்தது. நீங்கள் இங்கே பிறந்தது, இங்கே வளர்ந்தது தேவனுக்காக. தேவனுக்காக பிறந்தீர்கள், தேவனுக்காக வாழுகின்றீர்கள், தேவனுக்காகவே நடக்கிறது இந்த காரியங்கள் அனைத்துமே. அதனால்தான் அவர் இங்கே உங்களுக்கு மரண சாசனத்தை எழுதினேன் என்று சொல்லுகிறார். இங்கே எசேக்கியா, உன்னுடைய காலம் முடிந்ததையா, நீ இறந்து போவாய் என்று தீர்க்கதரிசியாகிய ஏசாயா புத்தகத்தை எழுதினாரே, அந்த ஏசாயாவின் மூலமாக செய்தியை அனுப்பினார். அப்போது உடனே எசேக்கியா என்ன செய்தாரோ,
இந்த 2ஆம் ராஜாக்களின் புத்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்கள். நான் யாருக்காக வாழ்ந்தேன் என்ற ஒரு ஞாபகத்தை தேவனுடைய மனதிற்குள், தேவனுடைய சந்நிதிக்கு கொண்டு வருவதாக நாம் இங்கு பார்க்கலாம். 2-3 வசனங்கள். 2ஆம் ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். ரிக்வெஸ்ட் செய்கிறார் இங்கே. ப்ளீஸ், நான் இப்படி செய்தேன், நான் அப்படி செய்தேன், நினைவுபடுத்திக் கொள்ளும் என்று கர்வமாக சொல்லவில்லை. நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். நான் மரிப்பேன் என்று சொன்னீர், நான் உமக்காகவே வாழ்ந்தேன், இனியும் உமக்காகவே வாழ நினைக்கிறேன். ஏனென்றால் நான் செய்ய வேண்டியவை இன்னும் அநேகம் வேலைகள் இருக்கிறது. எங்கள் ஆளுங்க எல்லாருக்கும் ஆஸ்தியை பகிர்ந்து கொடுக்கவோ, எங்கள் ஆளுங்க எல்லாருக்கும் கல்யாணத்தை பண்ணவோ என்று அல்ல, நான் உமக்காக அநேகம் வேலைகளை செய்ய வேண்டும். எப்பொழுது இதை ஞாபகப்படுத்திக் கொள்ளும். அதாவது என்ன சொல்லுகிறார் இங்கே? நான் உமக்கு முன்பாக உண்மையும் என்கிறார். 3ஆம் வசனம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஒருவேளை கலெக்டர் ஆனாலும் நம்முடைய பேச்சை கேட்காமல் போகலாம், நம்மை அவரிடத்தில் சேர விடாமலும் செய்யலாம். ஒரு மந்திரி அல்லது ஒரு பிரதம மந்திரி உன்னை அவரிடம் சேர விடாமல் செய்யலாம். நீ போக முடியாமல் போகலாம் அவரிடம். ஆனால் எத்தனையோ 100,000 ரூபாய்களை செலவழித்து டெல்லிக்கு போய் மந்திரியை நீ மீட் பண்ணணும்னா அது சின்ன விஷயம் இல்லை. அப்போதைக்கு அவர் அங்கே இருக்க வேண்டும், உனக்கு பர்மிஷனை கொடுக்க வேண்டும். கொடுக்காவிட்டால் வருத்தத்துடன் நீ திரும்ப வர வேண்டும். ஆனால் உலகங்களை உண்டாக்கி, இந்த உலகங்களை உனக்காக உண்டாக்கி, அந்த உலகத்திலே தனக்காக உன்னை பிறப்பித்து கொண்டாரே தகப்பன், தேவன் என்று சொல்லுகிறோமே, அவரை நீ எப்போது அழைத்தாலும் கேட்டுக்கொண்டே இருப்பார். அவ்வாறு நீ தேவனை அழைக்க வேண்டுமென்றாலும், அவரை கூப்பிட வேண்டுமென்றாலும் ஒரே ஒரு காரணம் இருக்கிறது. அது என்னவென்றால், நீ தேவனுக்காக வாழ வேண்டும். தட் இஸ் கீ. அதுதான் திறவுகோல். ஒவ்வொரு பூட்டும் திறக்க வேண்டுமென்றால் அதற்கு சரியான கீ இருக்கும், திறவுகோல். அதை வைத்தால்தான் அந்த பூட்டு சுலபமாக திறக்கும். நீ எதையோ கொண்டு வந்து திருப்பினால் அது வராது. எனவே தேவனை நீ சாதிக்க வேண்டுமென்றாலும், தேவனால் உன்னுடைய வேலை நடக்க வேண்டுமென்றாலும் ஒன்றே சாதனம். அந்த சாதனம் உன்னுடைய வாழ்க்கை அல்லது உன்னுடைய ஜீவியம் தேவனுக்காக எதுவரை பயன்படுத்தப்படுகிறது. என்னுடைய வாழ்க்கை முழுவதும் என்னுடைய புருஷனுக்காக, என்னுடைய வாழ்க்கை முழுவதும் என்னுடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த மக்களுக்காக என்ற இந்த கட்டுக்கதைகள் அவருக்கு தேவையில்லை. இவை அனைத்தும் உனக்காக, உன்னுடைய சுய நலனுக்காக, இவை அனைத்தும் நீ வாழுவதற்காக. ஆனால் உன்னை பிறப்பித்த, உன்னை பெற்ற தகப்பனாகிய உனக்கு மரண சாசனத்தை எழுதிய உன் தேவன், அவருக்காக நீ என்ன செய்கிறாய்? இந்த 2ஆம் ராஜாக்களின் புத்தகத்திலேயே 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் ஒருமுறை பின்னோக்கி பார்க்கலாம். 2ஆம் ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் எசேக்கியாவின் வார்த்தைகளை குறித்து. தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம், தாவீது எப்படி செய்தாரோ உங்களுக்கு தெரியும் இல்லைங்க? ஒரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இவருடைய பிதாவாகிய தாவீது ராஜா எத்தகைய சேவை பாரத்துடன் பிதாவுக்கு ஊழியம் செய்தாரோ ராஜா. 4 காசு இருந்தால் நம்மளை யாருமே பிடிக்க முடியாது, ஆமாவா? சின்ன காரு துண்டு இருந்ததுன்னா நம்மளை யாரும் பிடிக்க முடியாது. சின்ன ஹெலிகாப்டர் துண்டு இருந்ததுன்னா அசல் நம்மளை யாரும் பிடிக்க முடியாது. 40 ஆண்டுகளாக இஸ்ரவேல் ஜனங்களை ஒற்றை ராஜாவாக ஆண்டு மகா பராக்கிரமசாலி, ஏதோ வேலைக்காகாத பயந்தாங்கோழியான ராஜாவல்ல. கத்தியை பிடித்தால் யுத்த ரங்கத்திலே 10,000 பேர்
அத்தனை பராக்கிரமசாலி தாவீது. தாவீது சாதாரணமானவர் அல்ல. அத்தகைய தாவீதை குறித்து தேவன் என்ன சொன்னாரோ, தேவனுக்காக தாவீது வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதோ, தேவன் சொன்ன வார்த்தை, சுந்தர்ராவ் சொல்லுகின்ற வார்த்தை அல்ல இது. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 13ஆம் அதிகாரம், அப்போஸ்தலருடைய நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை உங்கள் பைபிளை திறந்து பாருங்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி என்று இருக்கு பாருங்க. த பிளான் ஆஃப் காட். அவர் எதற்காக பிறந்தார்? தேவனுக்காக பிறந்தார். நீ எதற்காக பிறந்தாய்? நீயும் தேவனுக்காக பிறந்தாய். அவர் யாருக்காக வாழ்ந்தார்? தேவனுக்காக. நாம் யாருக்காக வாழுகின்றோம்? நமக்காக வாழுகின்றோம். அதுதான் வித்தியாசம் நமக்கும் அவருக்கும். நாம் பிறந்தது யாருக்காக? அவர் பிறந்தது யாருக்காக? அப்படியாக அவர் பிறந்தார் என்று விவாகம் செய்து கொள்ளாமலும் இருக்கவில்லை, பிள்ளைகளை பெறாமலும் இருக்கவில்லை, தனக்கு இருக்கும் சந்தோஷங்களை தீர்த்து கொள்ளாமலும் இருக்கவில்லை. அவருக்கு எத்தனை இருந்தாலும், அவருடைய தேவைகள் எத்தனை இருந்தாலும், அவைகள் அனைத்தையும் தீர்த்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய உத்தேசத்தை நிறைவேற்றினவர். மறக்காதீங்க, உனக்கும் அதே வரத்தை கொடுத்தார். எல்லாரையும் விட்டுவிட்டு உன்னுடைய மனைவி பிள்ளைகளையும் விட்டுவிட்டு சந்நியாசத்திலே கலந்துவிடு என்று சொல்லவில்லை அவர். நீ உன்னுடைய ஆனந்தத்தையும் சுகங்களையும் அனுபவி, உன்னுடைய கோரிக்கைகளை நீ தீர்த்துக்கொள். ஆனால் பிரதானமானது, நீ பிறப்பதற்கு காரணம் எனக்காக. என்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்று. அதற்கடுத்து உன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக்கொள். தாய் தன்னுடைய குழந்தைக்கு பசியை தீர்க்கும். அதற்கடுத்து தன்னுடைய பசியை தீர்த்து கொள்ளும். குழந்தை பசியால் அழுது கொண்டிருந்தாலும் ஒரு தாயாக அந்த தட்டிடம் உட்கார்ந்து உணவை சாப்பிட முடியாது நீ. காரணம், உன்னுடைய குழந்தை பசியால் துடிக்கிறதே என்று சொல்லி முன்னதாக அந்த குழந்தையின் பசியை போக்கி அதற்கடுத்து உன்னுடைய பசியை தீர்த்து கொள்வார். இதனை அன்பு என்று சொல்லுவோம். இதற்கு விலை கட்ட முடியாது. அன்புடன் தேவன் தன்னுடைய குமாரனுடைய உயிரை கொடுத்தார். தன்னுடைய மகனின் உயிரை சிலுவையிலே உனக்காக கொடுக்க வைத்தார். எனவே தேவன் உன்னை எவ்வளவாக நேசித்தார் என்பது இயேசு கிறிஸ்துவின் மரணம் உனக்கு புரிய வேண்டும். அது அவருடைய அன்பு. பிறகு உன்னுடைய அன்பு. அழிகின்ற உனக்கு பெற்ற தாய் பசியை போக்கினாலே, அந்த தாயின் இரத்தத்தை உறிஞ்சினாயே பாலாக. அந்த தாயின் முடிவு காலத்திலே இந்த வாழ்க்கையை கொடுத்த அவளுக்கு உன் வாழ்க்கையிலே எத்தகைய நன்றியுணர்ச்சியுடன் இருந்தாயோ, அப்போதே உனக்கு நாட்கள் நீடித்திருக்கும் என்று சொன்னார் தேவன். தாய் தகப்பனை அன்பு கூறுவது என்றால் அது. ஒரு தாய் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள அன்பு எத்தகையதோ, தேவனுக்கும் மக்களுக்கும் உள்ள அன்பும் அத்தகையது. தேவன் ஏதோ ஒரு நாள் சென்று ஒரு பூவோ ஒரு காயோ ஒரு ரூபாய் நோட்டு தூக்கி இருந்தால் போதும் என்று நினைக்கிறாயா? ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ஆட்டுக்குட்டியோ ஒரு புறா குஞ்சோ சாகடித்தால் போதும் என்று நினைக்கிறாயா? அல்லது ஒரு வாசனை நுகர்வதற்கு ஒரு வத்தியோ, உண்பதற்கு ஒரு வாழைப்பழமோ, அதை வைத்துவிட்டால் தேவன் அட்ஜஸ்ட் ஆவார் என்று நினைக்கிறாயா? அவை அனைத்தும் தேவன் உனக்கு கொடுத்தார். இவை அனைத்தும் தேவன் உனக்கு கொடுத்தார். நீ அனுபவிக்கச் சொல்லி அவற்றை, அதாவது உனக்கு மீந்தவற்றை நீ சாப்பிட வேண்டுமென்றால் ஒரு வாழைத்தாரை சாப்பிட முடியும். ஆனால் அவருக்கு மட்டும் ஒரே ஒரு வாழைப்பழம். நீ சாப்பிட வேண்டுமென்றால் எத்தனை தேங்காய்களையும் இறக்க வைப்பாய். ஆனால் அவருக்கு மட்டும் ஒரே ஒரு தேங்காய். பாருங்க எவ்வளவு வியப்போ. அதுலேயும் ஆஃப் உனக்கு ஆஃப் அவருக்குன்னு சொல்லுவேன். தண்ணி கீழே சிந்தி. ஒருவேளை இதை பக்தி என்று நினைக்கிறானோ மனிதன், பைத்தியம். பக்தி அல்ல, பைத்தியம். பைத்தியம் பிடித்து மனிதன் தேவனின் பால் எத்தகைய அன்பு காட்ட வேண்டுமோ என்பதை மறந்துவிட்டான். மரம் அது கொடுக்கிறதே கனிகள். உன்னிடமிருந்து எதையும் கூறாது, எடுத்துக்கொள் என்று சொல்லும். கனி கொடுக்கும் வரை பார்க்கச் சொல்லுகிறது. கனி கொடுக்கும் வரை காத்திருக்கச் சொல்லுகிறது, பார்க்கச் சொல்லுகிறது. கனிந்த உடனே அறுத்துக்கொள் என்று சொல்லுகிறது. மரத்தை ஏறும்போது ஏனடா ஏறுகிறாய் என்று கேட்காது. பறிக்கும்போது ஏன் பூக்களை பறிக்கிறாய் என்றும் கேட்காது. பறித்துக்கொள் என்று சொல்லுகிறது உனக்காக.
உனக்காக பலன்களை தரச் சொல்லி உனக்காக தேவன் கொடுக்கச் சொல்லி எழுதினாரே அதற்கு சாசனத்தை, அதை மீறாது. ஆனால் மனிதன் தேவன் எழுதிய ஒவ்வொரு சாசனத்தையும் மீறுவதை வாழ்க்கை லட்சியமாக கொண்டு விஸ்வத்திலே உள்ள கோடான கோடி மனிதர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அது மிகவும் வருந்தத்தக்கது, துரதிருஷ்டம் இது. எனவே ஒரு தாவீதை பிறப்பித்தார். யார்? எசேக்கியாவுக்கு மூலபுருஷன், தாத்தாக்களில் இருந்தவர், ராஜாவாக இருந்தவர். இந்த தாவீதை குறித்து தேவன் சொல்லுகிறார் 36ஆம் வசனம், தாவீது தன் காலத்திலே உள்ளவர்களுக்கு தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்து, ஊழியம் எப்படி செய்தார்? ஊழியம் தன் காலத்திலே உள்ளவர்களுக்கு எப்படி ஊழியம் செய்தார்? தேவன் ஒரு வார்த்தையை சொன்னார், உன் கண்ணுக்கு காணப்படுகின்ற உன் சகோதரனை அன்பு கூறாத நீ உன் கண்ணுக்கு காணப்படாத தேவனை எப்படி அன்பு கூறுவாய் என்று. தேவன் என்றால் யாரோ தெரியாமல், தேவனுடைய அன்பு என்றால் என்னவோ புரிந்து கொள்ளாமல், தேவனுக்கு வாழ்க்கையிலே எப்படி நன்றியுடன் வாழ வேண்டுமோ தெரியாமல் அழிந்து போகிறவர்கள் விஸ்வத்திலே கோடான கோடி மனிதர்கள். அவர்கள் அனைவரையும் சரியான வழியிலே நடத்துவது என்பது அது மிகவும் முக்கியமான மனித வாழ்க்கை கடமையுடன் கூடிய இலக்கு இது. யார் மனிதர்களை தேவனின் சார்பாக திருப்ப வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று, யார் மனிதர்களுடைய இருதயங்களை தேவனின் புறம் திருப்பி திருப்பி பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்று யார் ஆலோசிக்கிறார்கள்? யார்? சொல்லுங்கள். நமக்கு எதுக்குடா என்று சொல்லுவார்கள். நாம் சொன்னால் போதுமா என்று சொல்லுவார்கள். உன் பக்கத்தில் இருக்கிறவன், உன் புறமாக இருக்கிறவன், உன் உறவில் இருக்கிறவன், எத்தனையோ பேர் தேவன் என்றால் யாரோ தெரியாமல், தேவனுடைய ஆராதனை என்றால் என்னவோ புரியாமல், தேவனுடைய அன்பு மனிதனுக்கு தெரியாமல் அழிவுக்கு போகிறார்கள். வாழ்க்கை என்றால் இந்த சரீரத்துடன் இருப்பது அல்ல, இது மிகவும் சிறியது. சரீரத்தை விட்ட பிறகு மனிதனுக்கு இருக்கின்ற வாழ்க்கை அது மகா வாழ்க்கை என்று சொன்னார்கள். காரணம், விதையை நிலத்திலே போட்டால் மகா விருட்சமாக மாறுகிறது மரித்து. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். ஒரு விதையை, ஒரு தானியத்தை நிலத்திலே புதைத்தால் அது அழுகி செத்து மகா விருட்சமாக எழுந்து போகும். அந்த விதையே அழுகி போய், அவ்வாறே நீயும் நானும் செத்த பிறகு இந்த நிலத்திலே புதைக்கிறார்கள். அதன் பிறகு நீ ஒரு மகா விருட்சமாக, மகா உருவமாக, மகா சக்தியாக எழுந்திருப்பாய் என்றார் தேவன். நீ விதைத்த விதைக்கே மகா உருவம் கொண்ட வாழ்க்கை இருந்தால், நீ செத்த பிறகு உனக்கு மற்றொரு உருவம் இல்லை என்று நீ நினைப்பது உன் அறிவு கட்ட தனம் என்றார் தேவன். கம்பளிப்பூச்சி உங்களுக்கு தெரியும், அது ஊர்ந்து செல்லும் கருப்பான முடிகளுடன். அதுவே பட்டாம்பூச்சியாக மாறும், உங்களுக்கு தெரியும். ஒரு கம்பளிப்பூச்சி பட்டாம்பூச்சியாக மாறும். ஒரே ஜீவி, அதே ஜீவி. ஒரு ஜீவி ஒரு பட்டாம்பூச்சியாக மாறியது, ஒரு விதை ஒரு மகா விருட்சமாக மாறியது உன் கண்களுக்கு முன்பு. இந்த விஞ்ஞானத்தை உன் கண்களுக்கு முன்பாக ஏன் நடப்பிக்கிறார் என்றால், அடே பைத்தியக்காரனே, நீயும் ஒரு மகா வாழ்க்கையை பெறுவாய் என்று. மனிதனுக்கு ஞானமில்லை என்று மண்ணை கவ்விக்கொண்டு செல்லுகிறான் என்று சொல்லுவேன். அதனால்தான் இதுதான் வாழ்க்கை, இந்த சிறிய காலமே வாழ்க்கை. இந்த சிறிய காலத்திலேயே ஏதாவது தவறோ குற்றமோ நல்லதோ கெட்டதோ செய்வோம் சாதிப்போம் என்று எத்தனை தவறுகளை செய்கிறானோ எண்ணிறந்தவை. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஆத்தும ஞானத்தை நீ எத்தனை பேருக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை பிறப்பித்ததற்கு, உனக்கு ஆயுள் காலத்தை கொடுத்ததற்கு தேவன் சார்பாக நீ நடப்பிக்கிறாய்? ஒரு முறை ஆலோசி. படிக்கலாம் இதனை. 36ஆம் வசனம், தாவீது இருக்கிறார் என்றால் அவருக்கு ஒரு முன்குறித்த திட்டம் இருக்கிறது. புரிந்ததா? ஒரு சுரேஷ் இருக்கிறார் என்றால் அவருக்கு ஒரு முன்குறித்த திட்டம் இருக்கிறது. ஒரு லாவண்யா என்று பெயரை வைத்துக் கொண்டாய், அதற்கு ஒரு முன்குறித்த திட்டம் உண்டு. ஒரு முத்து என்று பெயரை வைத்துக் கொண்டாய், அதற்கு ஒரு முன்குறித்த திட்டம் உண்டு. ஒரு அர்ப்பிதா என்று பெயரை வைத்துக் கொண்டாயே, அதற்கு ஒரு முன்குறித்த திட்டம் உண்டு. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு முன்குறித்த திட்டம் உண்டு. ஒரு செடிக்கு ஒரு முன்குறித்த திட்டம் உண்டு, அது நீ பூக்களை பூக்க வேண்டும் என்று. ஒரு மரத்திற்கு முன்குறித்த திட்டம் உண்டு, கனிகளை காய்க்க வேண்டும் என்று. ஒரு வீட்டிற்கு முன்குறித்த திட்டம் உண்டு, நீ வாழ வேண்டும் என்று, நீ அதில் இருக்க வேண்டும் என்று. நீ செய்து கொண்டவற்றிற்கே ஒரு முன்குறித்த திட்டம் இருக்கிறது என்றால், தேவன் செய்த உன்னுடைய வாழ்க்கையில் அவருக்கு முன்குறித்த திட்டம் இல்லை என்று சொல்லுவீர்களா? எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும்? சொல்லுங்கள், ஆலோசியுங்கள். அப்படிப்பட்ட முன்குறித்த திட்டம் இல்லாமல், இலக்கு அறியாமல் எத்தனை பேர் இந்த உலகத்திலே அழிவுக்கு போகிறார்கள்?
ஒருமுறை யோசியுங்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஞானோதயம் உண்டாக்கவே தேவன் உன் வாழ்க்கையிலே உனக்கு கொடுத்த முன்குறித்த திட்டம். தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து என்று சொல்லுகிறார். 22ஆம் வசனத்தை பாருங்கள். அதே அதிகாரத்தில் 22ஆம் வசனம் 22. ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். 2ஆம் வார்த்தையை படிக்கிறேன். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் அவன் செய்வான். ஒரு மனிதனை குறித்து தேவனுடைய வார்த்தை இது. அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். அவன் ராஜாவாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், பெரியவனாக இருந்தாலும், குழந்தையாக இருந்தாலும், கூலியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், பணம் படைத்தவனாக இருந்தாலும், யாரானாலும் சரி, என் இருதயத்திற்கு ஏற்றவன். தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். அவன் எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். தேவன் மனிதனுக்கு கொடுத்த சாட்சியாம் இது. ஒவ்வொரு மனுஷனும் சொல்லுவான் தேவன் பெரியவன் என்று. அது வேறு. சுயநலத்துடன் கூடிய மனிதனுடைய சாட்சி இது. ஆனால் தேவன் மனிதனுக்கு கொடுக்கின்ற சாட்சி, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவனான மனுஷன் என்று சொல்லுகிறார் தாவீதை குறித்து. ஆக தேவனுடைய பிள்ளைகளே, ராஜாவாகிய தாவீதை குறித்து இத்தனை நல்ல ஆலோசனை, முன்குறித்த திட்டம் தேவனுக்கு இருக்கிறது. எசேக்கியாவுடன் தேவன் பேசும்போது தாவீது மரித்திருந்தார். மரித்து போன போதே தாவீதை குறித்து இத்தனை அழகான வார்த்தைகளை சொல்லும்போது தேவன் இந்த 2ஆம் ராஜாக்களின் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது 3ஆம் வசனத்தை, 2ஆம் ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நீங்கள் பார்க்க முடிந்தால், அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். எசேக்கியா எப்படி வாழ்ந்தானாம்? செம்மையானதாக, முழுமையாக. அவ்வப்போது உனக்கு எப்போ இஷ்டமோ அப்போ கோயிலில் தென்பட்டு, அவ்வப்போது உனக்கு எப்போ இஷ்டமோ ஜெபித்து, அப்பப்போ எனக்கு நோய் வருது அதனால் தேவனை கேளுங்க. அது அல்ல ஐயா, அது அல்ல பக்தி என்றால். உனக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும், முதிர்ந்து போனாலும் மகிழ்ந்தாலும், உன் தேவனில் நீ எப்போதும் செம்மையாக முழுமையாக இருக்க வேண்டும். சம்பளத்தை கொண்டு வந்தால் புருஷனை நேசித்து, சம்பளத்தை கொண்டு வராவிட்டா பட்னி போடுறதா மனைவி செய்கின்ற வேலை? கடன்படு. பக்கத்து வீட்டில் கொண்டு வாடா, அப்போதான் உனக்கு சோத்த வைப்பண்டா அப்படின்னு சொல்லக்கூடாது புருஷனை. ஒரு வேலை கொண்டு வராவிட்டாலும் உன்னுடைய அன்பால் அவரை பசியுடன் வைக்காமல் இருப்பதுதான். ஒரு மனைவி பத்தினி என்று நீ நினைத்தால் தேவனின் பால் உன் பத்தினி தனம் எங்கே? ஆலோசி. உன் குழந்தைகளின் பால் உனக்கு இருக்கின்ற பக்தி, உன் புருஷனின் பால் உனக்கு இருக்கின்ற பக்தி, உன் குடும்பத்தின் பால் உனக்கு இருக்கின்ற பக்தி எத்தனை உயர்ந்ததானால் உன் தேவனின் பால் உன்னுடைய பக்தி என்னவாயிற்று? அதனால் தான் இங்கே சொல்லுகிறார் எசேக்கியாவை குறித்து. என்ன சொன்னார் எசேக்கியாவை குறித்து? தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். எந்த தகப்பன் தாவீது தேவனால் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று மெச்சிக்கொள்ளப்பட்டாரோ அந்த தாவீதுக்கு வாரிசு குமாரன் ராஜாவாக எசேக்கியா. அவரை குறித்து அவர் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். 2ஆம் நாளாகம புத்தகம் 2ஆம் நாளாகம புத்தகம் 31ஆம் அதிகாரம் 2ஆம் நாளாகம புத்தகம் 31ஆம் அதிகாரம் 2ஆம் நாளாகம புத்தகம் 31ஆம் அதிகாரம் 20, 21ஆம் வசனங்களை பார்க்கலாம். 20, 21. இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். எப்படி வேலை செய்ய வேண்டுமாம் தேவனுக்கு? ஆமாடி, நான் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நான் தப்பிச்சேன்டா எப்பா, இன்னும் நான் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறியா? தேவனுடைய வேலையை ஒருவர் உனக்கு ஒதுக்க தேவையில்லை. நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அன்புடன். தேவனுடைய கடமைகளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே சொல்லுகிறார் பாருங்கள். இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து அந்த தேசம் முழுவதும், நான் ராஜா எனக்கெதற்கு என்று நினைக்கவில்லை அவர்.
யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். 21. அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்யத் தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான் என்று இருக்கு பாருங்க. நீ சித்தி பெற வேண்டும் என்று நினைக்கிறாயா? நீ சித்தி பெற வேண்டும் என்று நினைக்கிறாயா? நீ சித்தி பெறுவாய். எப்போது? தேவன் உனக்கு ஒப்புவித்த ஒவ்வொரு வேலையையும் உன் முழு இருதயத்தோடு நடப்பிக்கும் போது மட்டுமே. புரிந்ததா? உன்னுடைய பிள்ளைகள் தேவனுக்குள்ளே இருக்கிறார்களா இல்லையா என்று யோசிக்கின்றாயா? உன்னுடைய கணவன் தேவனுக்குள்ளே இருக்கிறாரா இல்லையா என்று யோசிக்கின்றாயா? நீ தேவனுக்குள்ளே இருக்கிறாயா இல்லையா என்று யோசிக்கின்றாயா? அவர்களை குறித்து எனக்கென்ன, நான் தேவனுக்குள்ளே இருந்தால் போதும் என்று ஒருவேளை நீ நினைக்கிறாயா? எசேக்கியா ராஜா அந்த தேசம் முழுக்க தேவனுடைய வேலையை நடப்பித்தானாம், தேவன் முன்குறித்த திட்டத்தின்படி. ஆக அவருக்கு பயங்கரமான வியாதி வந்தது. தேவன் எழுதிய மரண சாசனம் 2 ராஜாக்கள் 20 அதிகாரத்திற்கு போகலாம். திரும்ப தேவன் எழுதிய மரண சாசனம், ராஜாவாக எசேக்கியா மரிக்க வேண்டும். உனக்கும் எழுதினார் மரண சாசனத்தை, தெரியுமா? உனக்கும் எழுதினார் அவர். எப்போது மரண சாசனத்தை எழுதினாரோ சொல்ல முடியுமா சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்? தேவன் நம்முடைய மரண சாசனத்தை எப்போது எழுதினார் பாலாஜி? உன் தாயின் கர்ப்பத்திலே நீ பிண்டமாக இருக்கும் போதே உன் மரண சாசனத்தை எழுதினார். பார்ப்பீர்களா? பாருங்க, 139வது சங்கீதம் 139:16. சங்கீதம் 139:16. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே என்னுடைய பர்த்டே, என்னுடைய டெத்டே அனைத்தும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. முதல் நாள் என்ன நாளுங்க நமக்கு? ஹாப்பி பர்த்டே. 2வது நாள் என்ன நாளுங்க நமக்கு? சேட் டெத் டே. வெரி பேட். ஹாப்பி பர்த்டேன்னா நம்ம எல்லாருக்கும் புது துணி, கறி, பிரியாணி. டெத் டே சோறு தண்ணி இல்லாமல், சோடா இல்லாமல் நம்ம ஆளுங்க நிறைய கஷ்டப்பட்டு வந்தாங்க. என்னங்க, என்னுடைய மருமகன் அண்ணனுடைய மனைவி, இது ஒரு நல்ல உதாரணம். இன்று அது உங்களுக்கு சொல்லுவது மிகவும் அவசியம். அவங்க ஒரு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க என்றால் சரீரத்திற்கு எந்த வியாதி வந்தாலும் எந்த மருந்தை பயன்படுத்த வேண்டுமோ அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு ஒரு பயங்கரமான நோவு வந்தது. கர்ப்பப்பைக்கு, பெண்களுக்கு நன்றாக தெரியும். அது ஏதோ மருந்தை யூஸ் பண்ணாங்க. முடிவாக அவள் மரித்து போவாள் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். சின்ன பொண்ணு தாங்க, ரொம்ப பெரிய வயசு ஒன்றும் இல்லை. எவ்வளோ வயசு அவங்களுக்கு? 31 வயசு. அவங்களுக்கு எத்தனை வயசு? ஒன்லி 31. 31 வயசு. 2 பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க அவங்க. அந்த கர்ப்பப்பையை ஆரம்பத்திலேயே நீக்கி இருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஆனால் அவளுக்கு இருந்த மருத்துவம் நம்பிக்கையானது என்று நினைத்தாள், குணமாகும் என்று. அவள் நம்பிய மருத்துவம் மொத்தத்தில் ஏறத்தாழ 1 லட்சம் ரூபாய் அளவுக்கு வைத்தியம் செய்தார்கள் அவர்களுக்கு. ஒரே ஒரு முறை இங்கு சென்றேன், அவள் விசாகப்பட்டினத்தில் இருந்தபோது. ஒரே கேள்வியை கேட்பேன் நான் யாருக்காவது, இந்த மாநிலத்திலாவது இந்த நாட்டிலாவது நான் உலக நாடுகளுக்கு செல்லும் போதும் நான் அவர்களை ஒரே கேள்வியை கேட்பேன்.
தேவனுக்காக வாழுவாயா? அதுதான் முதல் கேள்வி. உனக்கு ஆயுள் வேண்டுமென்றாலும் உன்னுடைய மரண சாசனத்தை மாற்றி எழுத வேண்டுமென்றாலும் யார் கையிலே இருக்கிறது? ஸ்பெஷலிஸ்ட் கையிலே இல்லை, வேலூரிலே இல்லை, அப்பல்லோவில் இல்லை. ஒருவேளை அது இருந்தால் அதை எடுத்து விடுங்கள் உங்களுடைய மனதிலிருந்து. டெல்லியில் உள்ள ஜஸ்லோக்கிலேயோ அமெரிக்காவில் உள்ள மற்றொரு ஹாஸ்பிட்டலையும் இருக்காது உன்னுடைய மரண சாசனம். எப்போது எழுதினார்? என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் என்றால் ஆயுள் காலம், அவைகள் உருவேற்படும் நாட்களும் நாட்களும் என்றால் பிறந்த நாள் எழுதப்பட்டதா? பிறகு மரண தினம், அதுவும் எனது நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது என்று இருக்கு பாருங்க. உமது புஸ்தகத்திலே என்னுடைய மரண சாசனம் எழுதியிருந்தால் அதை கிறுக்கி போட வேண்டும் என்றால் மனிதனால் முடியுமா? அவனுக்கு தான் சாத்தியமா? அவர் உனக்கு எழுதிய மரண சாசனம் இன்ன வருடத்திலே, இன்ன நேரத்திலே, இன்ன வாரத்திலே, இன்ன மாதத்திலே உன்னுடைய வேலை முடிந்தது என்று எழுதினார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே உள்ள எந்த சாஸ்திரமும் அந்த சாசனத்தை கிறுக்கி போட முடியாது. ஒருவேளை உனக்கு தூக்கு தண்டனையை விதித்த பிறகு ஸ்பெஷல் பெஞ்சுக்கு நீ அப்ளை செய்யலாம். ஒருவேளை அங்கு தப்பி போகலாம். ஒருவேளை ஸ்பெஷல் பெஞ்சிலும் உனக்கு தூக்கு தண்டனை உறுதி செய்தால் பிரசிடென்ட்டுக்கு நீ எழுதி கொள்ளலாம், பாரத ஜனாதிபதிக்கு. அவர் உனக்கு மன்னிப்பு வழங்கலாம். அந்த மரண சாசனத்தை, சுப்ரீம் கோர்ட் கொடுத்த மரண சாசனத்தை, தூக்கிலிடுங்கள் என்று சொன்ன அந்த மரண சாசனத்தை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா துடைத்து போடலாம். ஆனால் தேவன் எழுதிய மரண சாசனத்தை தேவனே அழிக்க வேண்டும். புரிந்ததா? என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எங்கே எழுதியிருக்கிறார்? உமது புஸ்தகத்தில் எழுதினார். ஆக நம்முடைய மரண சாசனம் எங்கே எழுதப்பட்டது? அவருடைய புத்தகத்திலே எழுதப்பட்டது. இந்த வார்த்தையை சொன்னேன் அவளுக்கு. ஒருவேளை உன்னுடைய மரண சாசனம் எழுதப்பட்டிருக்கலாம். அந்த மரண சாசனத்தை கிறுக்கி போடும், அந்த மரண சாசனத்தை மாற்றும் அதிகாரம் ஒரே ஒரு தேவனுக்கு உண்டு. வெரி குட். சரி, அந்த மரண சாசனத்தை தேவன் கிறுக்கி போட வேண்டுமென்றால் உன்னுடைய கையிலே இருக்கிறது. இப்படியே பேசினேன். தேவன் எழுதிய இந்த மரண சாசனத்தை கிறுக்கி போட வேண்டுமென்றால் உன்னுடைய கையிலே இருக்கிறது. ஒரு வேலையை செய்ய முடியுமா? சொல்லுங்க அங்குள்னு சொல்லுச்சு. தேவனே, எனக்கு ஆரோக்கியம் வந்து மருத்துவமனையிலிருந்து வந்த உடனேயே உன்னுடைய ஊழியத்திலே என்னுடைய கணவருடன் இணைந்து செல்வேன். உன்னுடைய ஊழியத்தை செய்ய எனக்கு ஆயுள் காலத்தை கொடு என்று கேள். அப்போது உன் கணவருடன் இருக்கும் காலம் உனக்கு கிடைக்கும். உன் பிள்ளைகளை வளர்க்கும் காலமும் உனக்கு கிடைக்கும். உலகத்திலே உன் கோரிக்கைகளை தீர்த்து கொள்ளும் காலமும் உனக்கு கிடைக்கும். தேவனுடைய வேலையை செய்வேன் என்று நீ ஏற்றுக்கொள். ஒப்புக்கொள்ள வேண்டும் நீ அவரிடம். இதுவே அந்த மரண சாசனத்தை கிறுக்கி போட முடியும் என்று சொன்னேன். நான் கண்டிப்பா அப்படியே செய்கிறேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிச்சு. ஜெபித்தோம், நாம் ஜெபித்தோம். அவள் முடிவை எடுத்தாள். அவள் மருத்துவமனையிலிருந்து வந்துவிட்டாள். வெரி 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 ஹாப்பி. உண்மையிலேயே அந்த 2 குழந்தைகளையும் எடுத்துக்கொண்டு அழகான சேலையை கட்டிக்கொண்டு அழகாக தயாராகி வரும்போது அதை பார்த்து எவ்வளவோ மகிழ்ந்து போனேன். ஒண்டர்ஃபுல். ஆனால் மீண்டும் அவள் வேலையிலே சேர்ந்து விட்டாள். மீண்டும் போய் வேலையிலே சேர்ந்து விட்டாள். மீண்டும் காலையில் எழுந்து வேலைக்கு போவதும் வருவதும், வேலைக்கு போவதும் வருவதும், வேலைக்கு போவதும் வருவதும். 4 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் அவர் நினைவு கூர்ந்தார். முதல்ல படிச்சின ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? லூக்கா 13:6. 3 வருஷமாய் இந்த மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றும் கிடைக்கவில்லை. இனி இந்த நிலம் இந்த செடிக்காக கெட்டுப்போவது எனக்கு விருப்பமில்லை. இந்த மரண சாசனத்தை நான் கிறுக்கி போட்டாலும்
மற்றுமொரு 4 மாதங்கள் நான் பார்த்தாலும் அவள் மீண்டும் அந்த முந்தைய நிலைக்கே போனாள். பயங்கரமாக மரித்து போனாள். சரீரம் முழுக்க அழுகி போனது. டோட்டல் ஆபரேஷன் முழுக்க ஃபெயில் ஆகிவிட்டது. செல்ஸ் எல்லாமே டெட் ஆகிவிட்டது. குடல்கள் அனைத்துமே அழுகி போனது. பிழைக்க வேண்டும் என்ற ஆசை, என்னை பிழைக்க வையுங்கள் என்ற கதறல், டாக்டர்ஸை கொண்டு வாருங்கள் என்ற பெரிய கூக்குரல். அப்படியாக கதறி 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 6ஆம் தேதி காலை 6 மணிக்கு இறந்து போனாள். முந்தா நாள், இன்னைக்கு தேதி என்னது? 7. 5ஆம் தேதி 6 மணிக்கு தேவன் உனக்கு கொடுத்த, தேவன் உனக்கு எழுதிய மரண சாசனம் வருவதற்கு முன்பே உன்னுடைய மனதை மாற்றிக்கொள். நம்புவது என்பையா, அது மிகவும் சுலபம். நான் தேவனை நம்பினேன் என்று சொல்வாய். நம்பினால் நான் என் புருஷன் நம்புறேன்னு சொல்லி அவருக்கு சோறு வைக்காம, தண்ணி வைக்காம, துணி துவைக்காம, பிள்ளைங்களை வளர்க்காம, அதுவா நம்பிக்கை? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் மதத்தில் சேர்ந்துட்டேங்க, தேவனை நம்பினங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பினா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நான் என்னுடைய கணவரை நம்பிக்கொண்டேன் என்று சொல்லி அவருக்கு சோறு வைக்காமல், துணியை துவைக்காமல், அவருடைய நல்லது கெட்டதை பார்க்காமல் இருந்தால் எப்படி? வேலை செய்ய வேண்டும். நம்பிக்கை என்றால் நான் எங்கள் அப்பாவை நம்புறேங்க, நான் எங்கள் அம்மாவை நம்புறேங்க, நான் என் பிள்ளைங்களை நம்புறேங்க. நம்புறதுன்னா தேவைப்பட்டால் உன்னை நீ அவர்களுக்காக விற்க வேண்டும். அது நம்புவது என்றால். தேவன் உனக்கு எழுதிய மரண சாசனம் உனக்கு வருவதற்கு முன்பே உன்னுடைய மனதை மாற்றிக்கொள்.